வட மாநிலங்களில் கள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவனின் கதையை முடிக்கும் மோசக்கார மனைவிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிப்பதை அன்றாடம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த பட்டியலில் இணைந்திருக்கிறார் இந்த முக்காடு போட்ட மகாராணி. வேலைக்கு சென்று வந்த களைப்பில் அயர்ந்து உறங்கிய வாலிபர் படுக்கையிலேயே பாம்பு கடித்து பலியானதாக கூறப்பட்ட பரிதாப வீடியோ இணையத்தில் வைரலானது. உடலில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வாலிபரை வளைத்து வளைத்து கடித்த பாம்பு இறந்த உடலுக்கு அடியிலேயே விடியும் வரை வாசம் செய்து கொண்டிருந்தது. ஐயோ பாவம் என இந்த பயங்கரத்தை முதலில் பார்த்தவர்கள் இது தற்செயலாக நடந்த மரணம் என்றே நினைத்தனர். ஆனால் உண்மையில் இது ஒரு திட்டமிட்ட படுகொலை. இந்த பயங்கரத்தை செய்தது வேறு யாரும் அல்ல, படுக்கையில் இறந்து கிடந்த வாலிபரின் அன்பு மனைவியும் அவரின் ஆசை கள்ள காதலனும் தான். கொல்லப்பட்டவர் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் அருகே உள்ள பெக்சுமா பகுதியைச் சேர்ந்த அமித் காய்ஷா. 25 வயதான இவர் ஒரு கூலி தொழிலாளி. இவருக்கு ரவிதா என்ற பெண்ணுடன் திருமணமாகி வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று வழக்கம் போல் வேலைக்கு சென்று வீடு திரும்பிய அமித் அசதியில் உறங்கச் சென்றுள்ளார். ஆனால் மறுநாள் காலை நீண்ட நேரமாகியும் எழும்பவில்லை. கணவனை எழுப்ப சென்ற ரவிதா அமீதின் படுக்கையில் நல்ல பாம்பு ஒன்று சுருண்டு படுத்திருப்பதைக் கண்டு கத்தி கூச்சலிட்டுள்ளார். உடனே ஓடி வந்து பாம்பை பிடித்து அப்புறப்படுத்திய அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தை ஆய்வு செய்த போலீசாருக்கு காத்திருந்தது அதிர்ச்சி. அமித்தின் உடலில் 10 இடங்களில் பாம்பு கடித்த தடயங்கள் இருந்தாலும் கழுத்திலிருந்த தழும்புகள் காவல்துறையினருக்கு சந்தேகத்தை கிளப்பியது. அடுத்த கணமே சடலத்தை உடற்கூறாய்வுக்காக அனுப்பியிருக்கிறார்கள். அந்த ஆய்வு முடிவுதான் அமித் பாம்பு கடித்ததால் இறக்கவில்லை, மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருப்பதை உறுதி செய்தது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அமித்தின் மனைவியிடமிருந்தே விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அப்போதுதான் கள்ளக்காதல் மோகத்தில் நடந்த கொலை திட்டத்தை புட்டு புட்டு வைத்திருக்கிறார் ரவிதா. அமித்தின் ஆருயிர் நண்பர் அமர்ஜித். நண்பனை காண வீட்டிற்கு அடிக்கடி வந்த அமர்ஜித்துக்கு ரவிதாவுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இந்த ரகசிய உறவு தெரிந்ததும் மனைவியை கண்டித்திருக்கிறார் அமித். ஆனால் இருவரும் கேட்கவில்லை. கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவனை தீர்த்து கட்ட நினைத்துள்ளனர். போலீசில் சிக்காமல் கொலை செய்வது எப்படி என கூகுளில் தேடி இருக்கிறார்கள். அதில் கிடைத்த ஐடியாதான் பாம்பை ஏவி கொலை செய்வது. இதற்காக மஹ்மூத்பூர் சிகேடா கிராமத்திற்கு சென்று பாம்பு பிடிக்கும் நபரிடம் 1000 ரூபாய் கொடுத்து விஷப்பாம்பினை வாங்கி வந்துள்ளனர். வழக்கம் போல் சம்பவத்தன்று சாப்பிட்டு உறங்கச் சென்ற அமித்தை இருவரும் சேர்ந்து கழுத்தை நெரித்து கொன்றுள்ளனர். பிறகு சடலத்தின் மீது பாம்பை வீசி கடிக்க வைத்து தற்செயலாக நடந்த மரணம் போல் சித்தரித்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அமித்தின் மனைவி ரவிதா மற்றும் கள்ளக்காதலன் அமர்ஜித் ஆகிய இருவரிடமிருந்தும் வாக்குமூலம் பெற்ற போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்.